ஹாய், வாங்க நம்ம இப்போது பொங்கலுக்காக ஸ்வீட் செய்யலாம். என்ன ஸ்வீட்னா, நான் பாதுஷா செய்ய போகிறேன். அதுக்கு மைதா மாவு, பேக்கிங் சோடா, பட்டர் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பக்கம் வந்து நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து மைதா மாவு, அதில் வந்து கொஞ்சம் சால்ட், ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவு நல்லா அந்த மிக்ஸ் ஆகணும். பேக்கிங் சோடாவும் மாவு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய்யை விட்டு நல்லா பெசரி விடணும். கையிலேயே நம்ம நல்லா அந்த நெய்யை வந்து எல்லா மாவுலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ இங்கே உருக்கி வச்சுருக்கிற பட்டர் அதையும் நம்ம போட்டு நல்லா ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து மாவுகளை எல்லா இடத்துலையும் மாவில் நெய் அந்த பட்டர் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டு இப்படி பிடிச்சோம்னா அப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி நல்லா கலந்துட்டு இப்போ நான் உருண்டை பிடிச்சா நல்லா வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பிசைஞ்சு மாவை வந்து நல்லா இந்த பதத்துக்கு சாஃப்டாக நல்லா பிசையணும். நல்லா கையாலேயும் அழுத்தம் கொடுத்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபுல்லாக பிசைய வரல. ஸோ நான் வந்து ரெண்டு பாகமாக பிரித்து அதை நல்லா பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ஈர துணியில் மாவை நல்லா மூடி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வைக்கணும். இப்போ இந்த பக்கம் நான் வந்து கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். பாகுக்காக சர்க்கரை, ஒரு கப்பு சர்க்கரை போட்டுறேன். இப்போ இதை பாருங்கள், நல்லா மாவு வந்து 1/2 ஹவருக்கு அப்புறம் நான் வந்து இதை பாதுஷா ஷேப்பாக நான் இது திரட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் உருட்டி வச்சுருக்க இந்த பாதுஷாவை எண்ணெயில் பொரிக்கிறேன். இதை பாருங்கள், நான் நல்லா அழகாக ஷேப்பாக பண்ணி கையாலே ஒரு உருண்டை பிடிச்சி தட்டி அது நடுவில் ஒரு ஓட்டை போடுற மாதிரி போட்டு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன். இந்த பக்கம் ஜீரா வந்து காசி வச்சுருக்கேன். ஜீராவை நல்லா ஒரு பிசுப்பு பதம் வரணும். ஸோ நான் தொட்டு பார்த்தேன், இப்போ இன்னும் அது வரல. அந்த ஜீரா வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். இந்த பக்கம் பாதுஷாவை ஸ்லிம்மில் வச்சு நம்ம பொரிக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வேகும். ஹையில் வச்சோம்னா மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே மாவாக இருக்கும். ஸோ ஸ்லிம்மில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னொரு நான் திருப்பி போடுறேன். நெக்ஸ்ட் பக்கமும் ப்ரௌனாக திருப்பி போடுறேன். நான் இப்போது இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பொரித்து எடுத்து இப்போ இங்கே ஜீரா வந்து நல்லா குழகுழப்பு வந்துச்சு, திக்காகிடுச்சு. ஸோ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து கேஷ்நட் வச்சுருக்கேன். அது எதுக்காக மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கேஷ்நட் வச்சுருக்கேன். இப்போ பாதுஷாவை எடுத்து நான் ஜீராவில் போட்டு 2 பக்கம் கொஞ்சம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அது நல்லா இந்த 2 பக்கமாக புரட்டி ஊற வைக்கணும். இந்த பக்கமாக கொஞ்ச நாள் ஊற வச்சு நான் எடுத்து தட்டில் வச்சுட்டேன். பாருங்கள், இதே மாதிரி செகண்ட் செட்டு நான் போட்டிருக்கேன், பொரிக்கிறேன் இப்போ பாதுஷாவை. இப்போ எல்லா பாதுஷாவும் நான் பொரித்து எடுத்தாச்சு. மேலே வந்து கேஷ்நட்டை பொடியாக நுணுக்கி போட்டு நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் பாதுஷா நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.